ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்க ஈஷா சிவன் பார்க்க போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இந்த மாதிரி கல்குவாரி இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பெங்களூரில் இருக்க ஈஷாவுக்கு நீங்கள் போகணுன்னு பிளான் பண்ணுறீங்கன்னா, நான் அதுக்காக உங்களுக்கு சில டிப்ஸ் தரேன். வாங்க சிவனை பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஈஷா 2 இடத்துல இருக்குது. ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்று பெங்களூர். நாங்கள் பெங்களூரில் இருக்க ஈஷாவுக்கு தான் போயிருந்தோம். கோயம்புத்தூரில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே சின்னதாக ஒரு குளம் இருந்துச்சு. அங்கே உட்காந்து நிறைய பேர் துணிலாம் துவைச்சிட்டு இருந்தாங்க. சில பேர் உட்காந்து பார்த்துட்டே இருந்தாங்க. அந்த இடமும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஈஷாவுக்கு போகணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா வீக்கெண்டில் போகாதீங்க, வீக் டேஸில் போங்க. வீக்கெண்ட் போனீங்க, முக்கியமாக பெங்களூரில் இருக்க ஈஷாவுக்கு வீக்கெண்ட் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வர்றதுக்கு. இங்கே பாருங்கள், தூரத்துலேருந்தே தெரிகிறாரு. இங்கேருந்து பார்த்த உடனேவே அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. அங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஏன் வீக்கெண்டில் போகக்கூடாது அப்படின்னா, நாங்கள் பர்சனலாக ஃபேஸ் பண்ண ஒரு விஷயந்தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போனோம். பட் வந்து ஹெவி டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. எங்களால் உள்ளே போகவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 100 காருக்கு மேலே அப்படியே பிளாக் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து 5 o'clock 5:30 அங்கே போனோம். அப்போத்துலேருந்து 8:30 9 o'clock வரைக்கும் அந்த இடத்துலையே தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அங்கேயே பிளாக் ஆகிடும். எங்களால் கோவிலுக்கு உள்ளே போகவும் முடியல, திரும்பவும் வர முடியல. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், வீக்கெண்டில் பிளான் பண்ணாமல் வீக் டேஸில் பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று, நீங்கள் வந்து ஒரு 3 o'clock அந்த மாதிரி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி வெளிச்சத்துலேயும் அவரை பார்க்க முடியும். அப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி லைட் ஷோவும் பார்க்க முடியும். லைட் ஷோவோட டைமிங் வந்து 7 to 8. ஸோ லைட் ஷோவை மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் இந்த வீடியோவில் லைட் ஷோவையும் ஆட் பண்ணியிருக்கேன். ரிலாக்ஸ்டாக உட்காந்து பாருங்கள். ஏதாச்சும் மியூசிக்கோட ப்ளே பண்ணுறேன். லைட் ஷோ வந்து கண்டிப்பாக மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இன்னொன்று, ஏன் டே லைட்லேயும் போகணும் அப்படின்னா, இருட்டாயிடுச்சுன்னா இந்த அழகை நம்மளால் பார்க்கவே முடியாது. அதனால தான் உங்களுக்கு நான் அந்த டைமிங் சொன்னேன். டே லைட்லேயும் பார்க்கணும், ப்ளஸ் நைட் வந்து லைட் ஷோவும் மிஸ் பண்ணக்கூடாது. நான் கோயம்புத்தூர் பார்த்ததில்ல, இங்கே மட்டும்தான் வந்திருக்கேன். இங்கே எப்படின்னா, மலைக்கெலாம் நடுவில் இருக்கார். பார்க்க ரொம்ப அழகாக இருந்தார். அங்கே சுற்றி இருக்கிற இடமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீட்டாக இருந்தது, க்ளீனாக இருந்தது. ஸோ ப்ளீஸ் நீங்களும் போனீங்கன்னா நீங்களும் அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சைடில் ஸ்டெப்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம மேலே ஏறி போயிட்டு கிட்ட போய் பார்க்கலாம். கிட்ட போய் பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தார். அங்கேயே உட்காந்துட்டு அவரை பார்த்துட்டே இருந்தால் மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது. எனக்கு பார்க்கும்போது அப்படியே புல்லரிச்சிருச்சு, கூஸ்பம்ஸ் வந்துச்சு. நீங்கள் யாராச்சும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம். லாஸ்ட் டைம் நாங்கள் போயிட்டு உள்ளே போகவே முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வந்தோம் வீட்டுக்கு. பட் நெக்ஸ்ட் டைம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு வந்தோம். முக்கியமாக உங்களுக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னா இந்த இடத்துக்கு போங்க. வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஷியோராக. எனக்கு பர்சனலாக என் மைண்டில் இருந்த எல்லா கஷ்டம் எல்லாமே போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. அதே மாதிரி லைட் ஷோ வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். அதுவுமே ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. நான் ஏன் திரும்ப அதை சொல்கிறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருக்கீங்க, கோயம்புத்தூர் பக்கம் உங்களுக்கு போகிறதுக்கு அப்படின்னா நீங்கள் அங்கேயும் போகலாம். பட் இங்கே பெங்களூர் சைடு, பெங்களூர் பக்கம் தான் அப்படின்னா அங்கே நீங்கள் போகலாம். உங்களுக்கு எது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ, எது உங்களால் ஈஸியாக ரீச் பண்ண முடியுமோ அப்படியும் போகலாம். அப்படி இல்லைன்னா பெங்களூரில் இருக்க ஈஷா பார்க்கணுன்னா அதுக்காகவே கூட வரலாம்.
பட் நீங்கள் ட்ரிப் போட்டு வரீங்க, ட்ரிப்பில் வரீங்க அப்படின்னா டைமிங் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ லைட் ஷோ ஆரம்பிக்க போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இவ்வளோ அழகாக இருந்துச்சுல்ல. இதை நீங்கள் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.